ஜெபத்தை கேட்பவராம் இயேசுவின் வல்ல நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய திருவசனம் சங்கீதம் 99:6. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். அன்புக்குரியவர்களே, அன்று மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தர் மறு உத்தரவு அருளினார். மோசேயோடு கர்த்தர் பேசினார். சாமுவேலோடு கர்த்தர் பேசினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து பேசினார். கழுதின் மூலமாக பேசினார். நாம் பேசினால் அவர் பேசுவார். அவர் பேசுகின்ற தெய்வம், ஜீவனுள்ளவர். நாம் தேடினால் அவர் நமக்கு தென்படுவார். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடாமல், ஜெபிக்காமல் எப்படி கர்த்தர் நம்மோடு பேசுவார்? கைபேசி ஒன்றை எடுத்துக்கொண்டால் நாம் ஒருவரை கைபேசியின் மூலமாக அழைக்கிறோம். எதிர்த்தரப்பில் அதை பார்த்து ஒருவர் அழைக்கிறார் என்று எண்ணி அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்மோடு பேசுகிறார். அவர் பேச, நாம் பேச, அப்போதுதான் தீர்வு கிடைக்கும். கைபேசியில் ஒருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறோம். பேசாமல், அழைக்காமல் இதை செய்ய முடியுமா? அதுபோலதான் நம்முடைய ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால்தான் மறு உத்தரவு கிடைக்கும். கர்த்தரும் நாமும் தினமும் பேசிக்கொள்ள வேண்டும். ஆகையால் ஜெபிக்காமல், அவரை நோக்கி கூப்பிடாமல் மறு உத்தரவு இல்லை. நீங்கள் பேசினால் அவர் பேச தயார். நீங்கள் கூப்பிட்டால் மறு உத்தரவு அருள் செய்ய அவர் தயாராக இருக்கிறார். இப்புதிய நாட்களில் உங்கள் ஜெப வாழ்க்கை வளரட்டும். ஜெபிக்காமல் யாரும் இருக்க வேண்டாம். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். நிச்சயம் நமக்கு மறு உத்தரவு அருள் செய்வார். ஆமென்.